Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜூன் மாதம் 21ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக அழைத்ததற்கு அவருக்கு நாம் நன்றியோடு ஆராதித்து அவரை துதித்து மகிழ்ந்து நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவைகள் அனைத்தும் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்க இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். நாம் அப்படியாக ஆண்டவரை எந்த அளவிற்கு நாம் அவரை துதிக்கின்றோம் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொடுப்பது சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணி. வெளியரங்கமான மதம் கிரிகைகளுக்கு அப்பாற்பட்டது. தேவன் புறம்பான மதம் கிரிகைகள் மற்றும் மேலோட்டமான செயல்பாடுகளை கடந்து பார்க்கிறார். தேவன் தனக்கு தீவிரமாக தேவை என்பதை உணர்ந்து கொள்ளும் இருதயமே அவர் விரும்பும் மிக உயர்ந்த காணிக்கையாகும். உலகம் நொறுங்கியதை ஒதுக்கி விடுகிறது, ஆனால் தேவன் அதை வரவேற்கிறார். நீங்கள் முழுமையான தாழ்மையுடன் அவரிடம் வரும்போது அவர் உங்களை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டார். நாம் இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் என்னை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டேன் என்ற உமது வாக்குறுதியில் நம்பிக்கை வைத்து இன்று எனது உண்மையான நேர்மையான நொறுங்குதலை உம்மிடம் கொண்டு வருகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இப்பொழுது ஆண்டவரை துதித்து பாடுவோமாக.
சித்தம் செய்யவே என்னையும் பாவித்தேன், உன் சத்தம் தோணித்திடுவே. சிலுவை சுமக்கும் ஜீவனை பகைக்கும் சீயோனை நாடி தொழுவே. சிலுவை சுமக்கும் ஜீவனை பகைக்கும் சீயோனை நாடி தொழுவே. என்னை கிருபையால் அழைத்தவரே, உந்தன் கிருபையை புகழ்ந்திடுவே. என்னை கிருபையால் அழைத்தவரே. நாம் அனைவரும் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கடந்து செல்வோமாக. நாளில் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12 நாம் வாசித்து கேட்போம். விசுவாசத்திற்கு வழிவகுக்கும் கிரியைகள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகைகளும் செய்வான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் நான் போகிறபடியால் என்னை யார் அதிகமாக நேசிக்கிறார்களோ, என்னை அதிகமாக யார் அன்பு செய்கிறார்களோ, என்னை அதிகமாக யார் என்னிடம் விசுவாசிக்கின்றார்களோ, நான் அவர்களுக்கு செய்கிற கிரிகைகளை தானும் செய்வான். நான் அவர்களுக்கு எவ்வளவு கிரிகைகளை நன்மைகளை செய்கிறனோ அவர்களும் அவைகளை செய்வார்கள். அவர்கள் இதை பார்க்கிறோம், இவைகளை பார்க்கிறோம், எவைகளை அவர் கொடுக்கும் ஒவ்வொரு நன்மைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளும் செய்வான், இன்னும் பெரிய நன்மைகளும் செய்வான் என்றார் கர்த்தர். விசுவாசிகளுக்கு இந்த வசனம் வாக்குறுதியாகவும் பொறுப்பாகவும் விளங்குகிறது. நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி விசுவாசிக்கிறவன், என்னை நோக்கி கூப்பிடுகிறவன், அவனுக்கு நான் நன்மையான காரியங்களை செய்வது மட்டுமல்லாமல் என்னை விட அதிகமாக அவன் கிரிகைகளை செய்வான். அப்படியாக என்னுடைய வசனங்களை எவன் எடுத்துக்கொண்டு விசுவாசிக்கின்றானோ பொறுப்பாகவும் அவன் வாக்குறுதியாகவும் விளங்குவான் என்று சொல்லுகிறது. கிறிஸ்து மீதான விசுவாசம் அவருடைய ரட்சிப்பின் பணியில் தீவிரமாக பங்கேற்பதற்கான அழைப்பை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. ஆறுதலையும் அழைப்பையும் இணைக்கிறது, உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைத்து மக்களுக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிற நாம் அனைவரும் அவருடைய கிரிகைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. என்னில் விசுவாசம் வைக்கிறவன் ஒருபோதும் தாகமடைய மாட்டான். ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒருவரும் அவர்கள் தாகமடைய மாட்டார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 35 வாசித்து பாருங்கள். அவருடைய இருதயத்தில் இருந்து ஜீவ தண்ணீரின் ஆறுகள் ஓடுமாம். படித்து பாருங்கள். யோவான் 7ஆம் அதிகாரம் 38. மரித்தாலும் அவன் உயிரோடு இருப்பான். யோவான் நற்செய்தி 11:25 வாசித்து பாருங்கள். இருளில் நிலைத்திருக்க மாட்டான், அவன் ஒருபோதும் இருட்டில் வாழ மாட்டான். நான் செய்கிற கிரிகைகளையும் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகைகளும் அவன் செய்வான் என்றார். விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவை தாங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அவரை தங்கள் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் நம்புகிறவர்களானது இந்த வாக்குத்தத்தம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விசுவாசம் இன்றியமையாதது. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஆகமம் 2ஆம் அதிகாரம் 4 வாசித்து பாருங்கள். இந்த விசுவாசம் வெறும்
ஒரு ஆழமான தனிப்பட்ட அர்ப்பணிப்பையும் உள்ளடக்கியுள்ளது. நாம் செய்கிற கிரிகைகள் என்பது இயேசு தமது ஊழிய காலத்தில் செய்த அற்புதங்களையும் இரக்க செயல்களையும் குறிக்கிறது. இந்த கிரிகைகள் அவருடைய தெய்வீக அதிகாரத்தையும் ஊழியத்தையும் சுட்டிக்காட்டும் அடையாளமாக காணப்படுகின்றது. பெரிய கிரிகைகள் என்பது அற்புதங்கள் மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஒவ்வொரு நன்மைகளும் இருக்கின்றது. நற்செய்தி உலகம் எங்களுடன் பரவி அநேக மக்கள், அநேக குடும்பங்கள், அநேக மனிதர்கள் ஆண்டவரை தீவிரமாக கிறிஸ்துவண்டைக்கு வழிநடத்தப்படுவதாகும். இதை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு வல்லமையை அளிக்கிறார். விசுவாசிகள் கிறிஸ்துவின் பணியில் தீவிரமாக பங்கேற்க அழைக்கப்படுகிறார்கள். பெரிய கிரிகைகள் என்பது மனமாற்றத்தின் கிரிகைகளே. கிறிஸ்துவில் பிரிதல் என்பது இழப்பல்ல, அது பெருக்குமே என்று விசுவாசிகளுக்கு உறுதியளிக்கிறார் ஆண்டவர். அவருடன் ஐக்கியமான போது அந்த சபையானது, அந்த சபையில் உள்ள பிள்ளை மக்களானது அவருடைய ஊழிய பணியின் ஜீவனுள்ள தொடர்ச்சியாக மாறுகிறது. இயேசு பிதாவிடம் திரும்புவது அவருடைய பூமிக்குரிய ஊழியத்தின் நிறைவையும் அவரது பரலோக பரிந்துரையின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. பிதாவிடம் சென்ற அவர் விசுவாசிகளை பலப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கும் இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். ரோமர் 8:34 வாசித்து பாருங்கள். பூமியில் அவருடைய தொடர்ச்சியான ஊழியம் அவருடைய சரீரமாகிய சபையின் மூலம் நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்கிறார். கொலோசியர் 1:18 நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு கொடுத்த வாக்குறுதி நமக்கு உரியது. நமக்கு வேத வசனங்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளும் நம்மோடும் இருக்கிறார். நமது வாயில் இயேசுவின் நாமம் இருக்கிறது. நமது சரீரங்கள் தேவனுடைய மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயங்களாய் இருக்கின்றன. இந்த வாக்குறுதியை சுதந்திரித்துக் கொள்ள உறுதியான நமக்கு விசுவாசம் மிகவும் முக்கியம் தேவை. இயேசு யார், அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதற்கு நாமே பெரிய சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்படியாக நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை படித்து பெறும் மகிழுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார். அப்படியாக நாம் அவரை நோக்கி ஓட வேண்டும். அவரை நோக்கி ஓடும் பொழுது கர்த்தர் நமக்கு தேவைகள் ஒவ்வொன்றும் நமக்கு சந்திக்க கூடியவர். கர்த்தர் தாமே இந்த நாளில் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த வார்த்தைகளுக்காக தேவனுக்கு மகிமையும் உண்டாவதாக. இந்த நேரத்தில் நாம் காணிக்கை பாடல்களை பாடி துதிப்போமாக.
இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய காணிக்கைக்கு கடந்து செல்வோம். ஆண்டவருடைய யோஜனத்தை பங்கு கொள்வோமாக. வானகத்திலே நீர் மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஒன்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுமாக அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் உள்ள இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் ஆண்டவருடைய போஜனத்தில் ஒருவரப்பட்டு பகிர்ந்து கொள்வோமாக.
வாழுமே அன்பு பாதையில் காண்கள் தந்திடுவே தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை மொழிந்திடுவே இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளர்ந்திடுவே. அல்லேலூயா. இப்பொழுது நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. அவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அற்புதங்களை செய்யக்கூடிய தெய்வன் நீர். மனுஷனால் கூடாத காரியங்கள் உம்மால் கூடும். கிரிகைகள் உள்ள விசுவாசம் என்பது வெறுமனே வேதத்தை அறிந்து கொள்வதையும் தாண்டி செல்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதற்கு அந்த நம்பிக்கைகளின்படி பேசுவதும் செயல்படுத்துவதும் தேவைப்படுகிறது. குணமாக்கம் மற்றும் வழங்கும் தேவனுடைய வல்லமை இன்றும் செயலில் உள்ளதாகவும் மாறாததாகவும் இருக்கிறது என்ற போதனைகளை விசுவாசிகள் அடிக்கடி மேற்கொள்ள காட்டுகிறார்கள். அற்புதங்கள் தேவனுடைய செயலில் உள்ள சித்தம். அவை அவருடைய இயல்பை வெளிப்படுத்தவும் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் நோக்கம் கொண்டவை. விசுவாசியின் விருப்பங்களை அந்த நம்பிக்கையுடன் இணைக்கிறார். கர்த்தாவே, பல சமயங்களில் நாங்கள் ஒரு நெருக்கடியின் நடுவிலோ ஒரு மாபெரும் பிரச்சனையை எதிர்கொள்ளும் போதோ எங்கள் விசுவாசத்தை துவக்குபவரும் பூரணமான உம்மை மையமாக கொள்வதற்கு பதிலாக எங்கள் நண்பர்களையும் நல விரும்புகளையும் சார்ந்திருந்து அவர்களுடைய உதவியையும் வழிகாட்டுதலையும் நாடினோம் என்று வருத்தத்துடன் அறிக்கையிடுகிறோம். உம்முடைய மன்னிப்பை கேட்கும் போது கர்த்தாவே, உம்மிடத்தில் விசுவாசத்தை பெருகச் செய்ய ஜெபித்த சீஷர்களைப் போல எங்கள் விசுவாசத்தை பெருகச் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் வெளியேறு பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் கண்களை மூடி தலை வணங்கி ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானதும் உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.